ॐ गजाननं भूतगणातिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मत् आचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। ओम श्री 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 शांतानंद अवधूत सद्गुरवे नमः। ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். शक्ति ओम शक्ति ओम. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இங்க எங்களுக்கு இன்னைக்கு அனுபவிச்சோம் காத்தால. போன தடவை செஷன் 26ல என்ன பண்ணோங்கிறது முதல்ல பார்க்கலாம். அதுல நம்ம 11வது அத்தியாயம் தேவி ஸ்துதிங்கிறத பத்தி ஆரம்பிச்சோம். அதான் எல்லா சண்டையெல்லாம் முடிஞ்ச அப்புறம், யுத்தங்கள் முடிஞ்ச அப்புறம் தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயி தேவிய புகழ்றா. இந்த மாதிரி எங்களுக்கு ஒத்தாசை பண்ண எல்லாரும் இந்த அசுரர்கள்லாம் கொண்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றா. இது நம்ம எல்லாமும் செய்ய வேண்டியதான். இஸ் கைண்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு காரியம் நல்லது பண்ணுதுன்னா அவளுக்கு திருப்பி நம்ம நன்றி சொல்றது நம்மளுடைய கடமை. அது நம்ம அவசியம் பண்ணணும். சின்ன காரியம் பண்ணா கூட, இந்த ஊர்ல ஒரு ரொம்ப சின்ன காரியம் பண்ணா கூட தேங்க்யூன்னு சொல்லாம இருக்க மாட்டான். அது மாதிரி நம்ம நன்றி சொல்லணும். அது மாதிரி தேவாள்லாம் இங்க நன்றி சொல்றான். சொல்லி இந்த மாதிரி நீ பண்ணேன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுறான். தேவாஸ் தேவி என்ன சொல்றான்னா நாராயணி நாராயணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புகழறான். இதுல பல ஸ்லோகங்கள் நம்ம முதல்ல சப்த ஸ்லோகிகளை பார்த்தோமே, அதெல்லாம் இதுல வரும் இந்த சாப்டர் 11ல. இன்னைக்கு நாம அந்த சாப்டர் 11 கண்டினியூ பண்ணுவோம், தேவி ஸ்துதிங்கிறத. இது தேவியுடைய ஸ்துதி மாத்திரம் இல்ல, அவருடைய பல அவதாரங்கள் வருதோ இல்லையோ அதெல்லாம் கூட அந்த பேர் கூட வரும். அதோட இது நம்ம கலாச்சாரத்துல, ஹிந்து கலாச்சாரத்துல ஒரு பேருங்கிறது ஒரு குணத்தையோ இல்ல ஒரு ரூபத்தையோ இல்ல தொழிலையோ இல்ல ஊரையோ குறிக்கும். இந்தூர் மாதிரி இல்ல, எல்லா பேருமே நமக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நான் பம்பாயில இருந்த போது சில பேர்லாம் பேர் வச்சுப்பா. ரசிவாலா அப்படின்னு வச்சுப்பா. அவன் என்ன தொழில் அவன் கயர் வித்துட்டு இருந்தான், அதனால ரசிவாலா. பாட்லிவாலா, ஒரு கம்பெனியே பாட்லி பாய் அண்ட் கம்பெனின்னு ஒரு இருக்குது. பாட்லி வாலா பாட்டில் எல்லாம் வித்துட்டு இருந்தான் அவன். தாருவாலா அப்படின்னு பேரு. அது மாதிரி தமிழ்நாட்டிலயும் நமக்கு தொழிலுக்கு தகுந்த மாதிரி பேர் இருந்தது. ஆச்சாரி அப்படிங்கிற பேர் தச்சனுக்கு கூட உண்டு, தட்டானுக்கு உண்டு. முதலியார்னா முதல் போட்டவர்னு அர்த்தம். ஐயர் அப்படிங்கிற பேரு ஆர்யா அப்படில இருந்து வந்தது. ஆர்யானா ரெஸ்பெக்டட் அர்த்தம், மரியாதைக்குரிய. ராமாயணத்துல பார்த்தெல்லாம் ஆர்ய புத்திரான்னு வரும். அல்ல, அது மாதிரி பல பேர்கள் குணத்தை குறிக்கும். சிவா அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். விஷ்ணுனா எங்கேயும் இருப்பார், ஓம்னி பிரசன்ட். பத்மா அப்படின்னா தாமரப்பூ. வித்யா அப்படின்னாக்க நாலெட்ஜ். அது மாதிரி சண்ட புண்டனை கொண்டதுனால சாமுண்டா தேவி. அந்த மாதிரி இந்த அத்தியாயத்துல பல பேர்கள் வரும். ஆனா எல்லாமே ஒரே சக்தியை குறிக்கும், ஒரே நபர் தான். அம்மா, அத்தை, அக்கா, பெரியம்மா, சித்தி, பாட்டி, பேத்தி இல்லையா, எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரே நபர் தான். ஆனா அவளுக்கு பல பேர் இருக்கு. அது மாதிரி அம்பாள் பல பேரோட இருக்கா. இந்தியால பார்த்தேன்னா கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சா கேரளால பகவதி,
திருமிச்சூர்ல லலிதா, திருநெல்வேலி காந்திமதி, மதுரையில மீனாட்சி, காஞ்சிபுரத்துல காமாட்சி, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, மெட்ராஸ்ல வந்தாங்க கற்பகாம்பா, அப்புறம் திருவாரூர்ல கமலாம்பா, அப்புறம் கும்பகோணத்துல மங்களாம்பிகை, அது மாதிரி ஸ்ரீசைலத்துல பிரம்மராம்பிகா, பவானி, இது மகாராஷ்டிரா போனா பவானி, மகாலட்சுமி, துல்ஜாப்பூர், நார்த்ல போனா வைஷ்ணவி, கல்கட்டா சைட்ல போனா காளி, அது மாதிரி எல்லா பேரும் வச்சுட்டு இருக்கா. ஆச்சரியம் என்னன்னா இந்த பேர் எல்லாமே ஆலையோ இல்ல ஈலையோ தான் முடியும். அதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. அது மாதிரி அம்பாளுடைய பல அவதாரங்கள் ஒன்னொன்னும் அவளுடைய தொழில் என்ன அப்படிங்கறத பத்தியோ, அவ என்ன செய்யறா அப்படிங்கறத குணத்தை குறிச்சோ அதை பத்தி சார்ந்ததாவே இருக்கும் இந்த பேரு. அது நீங்க இந்த சாப்டர்ல பார்க்கலாம். நம்ம 29வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். சொல்லுமா. 29 कानशेषानपहंसि तुष्टारुष्टातु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता हि आश्रयार्थां प्रयान्ति மறுபடியும் சொல்றேன்னா, ரோகான சேஷான பகம்சி துஷ்டா ருஷ்டா துகாமான சகலான பீஷ்டான். சொல்லுங்க. ரோகான சேஷான பகம்சி துஷ்டா ருஷ்டா துகாமான் சகலாபீஷ்டான். त्वामाश्रितान्ना विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति. ரோகம், ரோகம்னா என்ன? வியாதி. சான்ஸ்கிரிட் வேர்ட் ரோகம். தமிழ்லயும் ரோகம்னு சொல்லுவா, மராட்டியில ரோகம்னு சொல்லுவா. சேஷான்சி பகம்சி துஷ்டா, துஷ்டானா சந்தோஷம் அடைகிறது. சந்துஷ்டம் அப்படிங்கிறது துஷ்டால இருந்து வருது. நீ சந்தோஷம் அடைஞ்சாக்க ரோகங்கள்லாம் போக்கிடுற. ருஷ்டா துகாமான சகலான பீஷ்டான். காமம் வந்ததுன்னா காமத்தை போக்குறதுக்கு கோபத்தால போக்குறானாம். கோபத்தால கேட்கக்கூடிய காமங்களை போக்குகிறாள். துவாமாசிரித்தான்னா விபன்னராணாம். விபன்னா விபத்து, விபத்து, விபத்துங்கிற வார்த்தையே விபன்லாம் வருது. நராணாம்னா மனுஷா. உன்னிடம் வந்தவர்களுக்கு, உங்ககிட்ட துவாமாசிரித்தான்னா உன்னிடம் வந்தவர்களுக்கு, ந அப்படின்னா இல்லன்னு அர்த்தம். உன்னிடம் வந்தவர்களுக்கு விபத்துங்கிறதே கிடையாது. துவாமாசிரித்தா ஹ்யாஸ்ரயாதாம் பிரயாந்தி. உங்ககிட்ட வந்தவா பொறுத்தியார் அவள்கிட்ட வருவாளாம். அவளுக்கு உரியத்து அவ ஒரு பக்தன் இருந்தானா அந்த பக்தனுக்கு அம்பாள் ஆசிரிக்கிறாள்னாக்க அந்த பக்தன்ட்ட எல்லாரும் போவா. அப்படித்தானே இருக்கு. பெரிய சுவாமிகள்ட்ட எல்லாம் நம்ம போறோம் இல்லையா? ஏன்னா அவ அம்பாள்கிட்ட போய் கேட்டுக்கிறா, நம்ம அவள்கிட்ட போறோம். அது மாதிரி உன்னை அண்டியவர்களுக்கு பிறர் அண்டுவதற்கு உரியரும். அது மாதிரி ஆராவா. அடுத்த ஸ்லோகம். ஏதத்கிருதம் யத் கதனம் ஸ்வயாத்ய தர்மத்விஷாம் தேவி மகாசுராணாம். ஏதத்கிருதம் கதனம் தர்மத்விஷாம் தேவி மகாசுராணாம். अनेकैर्बहुधा आत्ममूर्तिं कृत्वा अम्बिके तत् प्रकरोति कान्या. एतत्कृतं यत् खदनं त्वयाद्य तन्मेद्विषां देवि महासुराणाम्. एतत्कृतं यत् कथनं धर्मद्वेषां देवी महासुराणाम्. रूपैर् अनेकैः बहुधार आत्ममूर्तिं कृत्वा अम्बिके तत् प्रकरोति कान्या.
रूपैरनेकैः बहुवात्मूर्तिं कृत्वाम्बिके तत् प्रकरोति कान्या வெரி குட். ஏதத் கிருதம் யத் கதனம் त्वयाद्य தர்மத்விஷாம் தேவி. தேவின்னு அட்ரஸ் பண்றான். தேவி தர்மத்விஷாம்னா தர்மத்தை துவேஷிக்கிறான். தர்மத்தை துவேஷிக்கக்கூடிய மகா அசுரர்கள், மகாசுரானாம், மகா அசுரர்களை துவயாத்யன்னா வதம் பண்ணின, உன்னை வதம் பண்ணின, உன்னுடைய ரூபத்தை பலவிதமாக ஆக்கி, ரூபைர் அநேகைஹி பகுதாக ஆத்மமூர்த்தி, அந்த ரூபத்தை பலவிதமா ஆக்கி. எப்படி ஆகிருக்க அம்மா? அம்பாள் பலவிதமான ரூபங்களை கொண்டுதானே எல்லாரையும் துவம்சம் பண்ணிருக்கா. எப்படி ஒன்னால் எப்படி மூர்த்தி செய்யப்பட்டதோ, கிருத்வாம்பிகே தத் பிரகரோதி கா அன்யா. இது கான்யாங்கிறது ரெண்டு வார்த்தை. கா அன்யா. கான்னா கொஸ்டின் மார்க். அது கா அன்யான்னாக்க வேற யார் அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறா. இது கொஸ்டின் மார்க்கிங்க. எப்படி நீ ரூபத்தை பலவிதமா ஆக்கி எல்லாரையும் எப்படி மூர்த்தி செய்யப்பட்டதோ அந்த மாதிரி வேற யாரால செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறான். அடுத்தது வித்யாஷு சாஸ்திரேஷு விவேக தீபேஷு வாத்யேஷு வாக்யேஷு ச காத்வதன்யா. ममत्वकर्ते अतिमहान्तकारे विप्रामयध्येत ततीव विश्वम्. ममत्वकर्तेति महान्धकारे विप्रामयत्यतीव विश्वम्. विद्यासु शास्त्रेषु विवेकदीपे स्वाद्येषु वाक्येषु कात्वदन्या. विद्यासु शास्त्रेषु विवेकदीपेषु वाक्येषु सखान्यत्वधान्या. चलो वाद्येषु वाक्येषु त्वधन्या. அடுத்தது மமத்வகர்த்தே அதிமஹாந்தகாரே விப்ராமயத்யே தததீவ விஸ்வம். வித்யாசு அப்படின்னா வித்தைகள்னு அர்த்தம். சாஸ்திரேஷுனா சாஸ்திரங்கள்னு அர்த்தம். விவேகம்னா விவேகம். டிஸ்கிரிமினேஷன் பேர் விவேக். என்னுடைய பேரனுக்கு பேர் விவேக், விவேகம். அடுத்தது சுவாதேஷு வாக் தீபே, விவேக தீபே. தீபேனா விளக்காக. சுவாதேஷு வாக்கியேஷுனா வேதங்கள்ல வாக்கியங்கள்ல சொல்லப்படா இல்லையா? வேதங்கள் நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்லப்படுவது ஒன்ன தவிர வேற யாரு? இதுவும் கொஸ்டின் மார்க். இதுவும் காத்வத் அன்யா. காத்வத் அன்யா. ஒன்ன தவிர வேற யார வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் விவேகங்களையும் விளக்காகவும் வேதங்கள்ல வாக்கியங்களை சொல்ற வெண்ண தவிர வேற யாரு அப்படின்னு கேக்குறான். கேள்வி அத. அடுத்தது மமதை. மமத்னா மமதைன்னு அர்த்தம், கர்வம். அந்தகாரம், அதாவது நமக்கு அந்தகாரம்னா இருட்டு. இந்த இடத்துல நமக்கு அஜ்ஞானம்னு பொருள் கொண்டோம். நம்ம இருள்ல அஜ்ஞானம். இந்த உலகத்தை விப்ராமயேத ததீவ விஸ்வம். விஸ்வம்னா உலகம். உலகத்தை சுத்த வைக்கிறது இந்த மமதினாலும் அந்த காலத்துல இருக்கிற இந்த உலகத்தை சுத்த வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டுக்கிறான். அடுத்த ஸ்லோகம். वाननो यत्र दवाप्ति मध्ये तत्र स्थिता त्वं परिभासि विश्वम्. तावानलो यत्र तथाप्ति मध्ये त्वं परिभासि विश्वम्. रक्षांसि यत्रोग्र विशाश्च नागा. சொல்லுங்க.
रक्षांसि रक्षांसि यत्रोऽपि यत्रोऽपि यत्रारयो दस्यु बलानि यत्र यत्रारयो तस्य फलानि यत्र दावानलो यत्र तदाब्धि मध्ये तावानलो यत्र तावानो तत्राप्यते यत्र तथाप्ति तत्र मध्ये स्थिता त्वं परिपासि विश्वम् तत्र स्थिता त्वं तत्र परिभासि स्थिता विश्वम् त्वं परिपासि विश्वम् விஷாச்ச நாகா அப்படின்னா விஷப்பாம்புகள் நாகப்பாம்புகள் இருக்கிற இடத்துலயும் எத்ராத்தரையோ தஸ்யு பலானி எத்திர பகைவர்கள் பலம் கொண்டவர்கள்லாம் இருக்கிற இடத்துலயும் தாவா அனலோ அனல்னாக்க என்ன நெருப்பு நெருப்பு பரவிய இடத்துலயும் எத்திர ததாப்தி மத்தியே அப்தி க்ஷீராப்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா க்ஷீராப்தி சயனா அப்படின்னு அப்தின்னா என்னது அப்தின்னா ஜலம் க்ஷீராப்தின்னா பால்னு அர்த்தம் இந்த இடத்துல பால் இல்ல ததாப்தி பத்தினா தண்ணீர் நடுவுல அதாவது சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கிறதையும் தத்ர ஸ்திதாத்வம் அங்கெங்கே நீ இருந்து பரிபாசி விஸ்வம் நீயே உலகத்தை காப்பாத்துற அப்படின்னு அம்பாளை சொல்றான். ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கா. நம்ம இந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிறதுல நெருப்பு இடத்துலயோ இல்ல பகைவர் இருக்கிறதையோ பாம்புகள் இடத்துலயோ நம்ம இந்த அம்பாளை நினைச்சுட்டு இருந்தோம்னா அங்க இருந்து கொண்டு நம்மள அவளே ரக்ஷாம்சி நம்மள பாத்துக்கிறோம். அடுத்த ஸ்லோகம். ईश्वरीत्वं परिपासि विश्वं विश्वात्मिका तारयसीति विश्वं विश्वेश्वरी त्वं परिपासि विश्वं विश्वात्मिका तारयसीति विश्वं विश्वेशवन्ध्या भवति भवन्ति विश्वाश्रया ये त्वयि भक्तिनम्राः भवति विश्वेश्वरया ये त्वयि भक्तिमन्ताः विश्वेश्वरी त्वं परिपासि विश्वं विश्वेश्वरी त्वं परिपासि विश्वं विश्वात्मिका धारयसीति विश्वं विश्वात्मिका धारयसीति विश्वं विश्वेशवन्त्या भवति भवन्ति विश्वेशवन्त्या भवति भवन्ति विश्वाश्रया ये त्वयि भक्तिनम्राः विश्वाश्रया ये त्वयि भक्तिनम्राः அம்பாளை விஸ்வேஸ்வரின்னு சொல்றா. விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரி இல்லையாவ. காசியில விஸ்வநாதர் இருக்காரு, அம்பாளுக்கு விஸ்வேஸ்வரி. விஸ்வேஸ்வரியே துவம் பரிபாசி விஸ்வம், நீதான் உலகத்தையே பாலிக்கின்றாய், பாத்துக்கிற உலகத்தையே. விஸ்வாத்மிகா தாரயசீதி விஸ்வம், விஸ்வரூபத்துல உலகத்தையே தாங்குகின்ற. தாரேன்னா தாங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். விஸ்வேஷ வந்தியா பவதி பவந்தி, உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே வந்தியானா வணங்கப்படுகிறாய். பவதி பவந்தி, உன்னை எல்லாரும் பூஜிக்கப்படுகிறாய், நீ எல்லாராலையும் பூஜிக்கப்படுகிறாய். விஸ்வாசரியா ஏ துவயி பக்தி நம்ராக, பக்தியோட உன்னை வழங்குற. பக்தி நம்ராகனா பக்தியோட உன்னை நமஸ்காரம் பண்றவா, உன்னை வழங்குறவர்களும் நீ புகலிடம் தருகிறாய், ஆசிரியக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. देवी प्रसीद परिपालय नोरिबीते नित्यं यथा सुरवधा तदुनैव सत्यः देवी प्रसीद परिपालय नोरिबीते नित्यं यथा सत्यः पापानि सर्वजगतां प्रशमं नयाशु उद्धातभागजनितां शमहोपसार्गान् पापानि सर्वजगदां देवी प्रसीद परिपालय नोरिबीते, देवी प्रसीद परिपालय नोरिबीते यं यथा सुख पदात् तनुनैव सद्यः नित्यं यदा
तदुनैव सत्यः आपानि सर्वजगतां प्रशमं नयासु पापानि सर्वजगतां नयासु उत्पादपागत नितां च महोपसर्गान् उत्पादपादनां च महोपसर्गान् தேவி பிரசீத அப்படின்னா தேவி அருள் புரியுங்கள் பரிபாலய நோரிபீதே ரித்யம் யதா அசுர வதா ததுனைவ சத்யக அசுரர்களை வதம் பண்ணி எங்களை காப்பாத்தின மாதிரி அசுரர்களை வதச்சுதானே காப்பாத்திருக்கா அந்த மாதிரி எப்போதும் பாபானி சர்வ ஜகதாம் பிரசமம் நயாசு எப்போதும் எங்களுடைய சத்ரு பயத்திலிருந்து நீ காப்பாத்தணும் யதா அசுரவதா ததுனைவ சத்யகா பாபானினா பாபங்களையும் நயாசு பாத பாக நிதாம்ச மகோபசர்காம் அதாவது கெட்ட செயல்களாக பாபங்களையும் அதனால விளங்கக்கூடிய பெரும் கொடுமைகள் கஷ்டங்கள்லாம் வருது இல்லையா உட்பாதம் அதுல இருந்து வருது அதுல இருந்து வர அந்த கொடுமைகள்லாம் நீ என்ன பண்ணணும்னா நாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறா இது ஒரு விண்ணப்பம் தேவர்கள்லாம் கேட்டுக்கிறா प्रणतानां प्रसीदत्वं देवी विश्वार्तिहारिणी त्रैलोक्यवासिनामेध्ये लोकानां वरदा भव प्रणतानां प्रसीदत्वं देवी विश्वार्तिहारिणी त्रैलोक्यवासिनामीड्ये लोकानां वरदा भव प्रसीदत्वं देवी विश्वार्तिहारिणी देविये त्रैलोकवासिनां மூணு உலகத்துல இருக்கக்கூடிய வாசிகள் மூணு உலகத்துல இருக்கக்கூடிய அவ எல்லாருக்கும் லோகானாம் நீ உலகத்திற்கு பிரணதானாம் பிரசீதத்துவம் அவளுக்கு கொடுத்து வரதா பவ வரங்களை கொடுத்து வணங்குவோருக்கு அருள் புரிவாய் அப்படின்னு கேட்டுக்கிறான் இது வரைக்கும் இந்த அப்பீல் அதாவது தேவர்கள்லாம் என்ன புகழ்ந்துட்டு அம்பாள்கிட்ட கேட்டுக்கிறான் என்ன வேணுங்கிறத அதுக்கு பதில் சொல்றான் அம்பாள் தேவி வாச்ச சொல்லுவோம் வரதாஹம் சுரகணா வரம் என் மனசோச்சத வரதாஹம் சுரகணா வரம் तम्बृणुत्वं प्रयच्छामि जगतामुपकारकम् तम्बृणुत्वं प्रयच्छामि जगतामुपकारकम् தேவி உவாச்ச தேவி சொல்றா என்ன சொல்றா வரதாகம் சுரகணா வரம் என் மனசேச்சத சொல்லுங்க வரதாஹம் சுரகணா வரம் தம் பிருணுத்வம் பிரயச்சாமி ஜகதாம் உபகாரகம் தம் பிருணுத்வம் பிரயச்சாமி ஜகதாம் உபகாரகம் சுரகணான்னு அட்ரஸ் பண்றா தேவி தேவகணங்களே சுரகணனா தேவகணங்கள் சுரன் அசுரன் தேவகணங்களே ஜகதா உபகாரகம் அதாவது உலகத்திற்கு உபகாரமாக இருக்கக்கூடிய எந்த வரத்தை நீங்க கேட்டாலும் தம் பிருணுத்வம் பிரயச்சாமி எந்த வரத்தை கேட்டாலும் நீங்க விரும்பினாலும் அதை நீங்கள் கேட்கலாம் பிரயச்சாமினா நீங்க கேட்கலாம் வரதா அகம் வரம் அளிக்கக்கூடிய நான் அகம்னா நான் அர்த்தம் வரதா அகம் சுரகணா வரம் என் மனசேச்சத
நான் வந்து வரம் அளிப்பா இருக்கக்கூடிய நான் அந்த வரத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு தேவி ப்ராமிஸ் பண்றாங்க இடத்துல. நீங்க என்ன வேணுமோ கேளுங்கோ, நான் உலகத்துக்கான உபகாரமா இருக்கணும். அது எனக்கு தனியா வீடு வேணும் கார் வேணும் அப்படின்னு கேட்க கூடாது. உலகத்துக்கு உபகாரமா இருந்தாக்கா அது செய்ய வேண்டிய எனக்கு நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றா தேவி. அடுத்தது தேவாரெல்லாம் என்ன சொல்ற? தேவா ஊச்சுஹு. தேவா ஊச்சுஹு. सर्वाभाता प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी सर्वाभाताप्रशमनं त्रैलोक्यस्य अखिलेश्वरी एवमेव त्वया कार्यमस्मद्वैरी विनाशनम् एवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनम्. ஸ்லோகம் வந்து சப்த ஸ்லோகியில கடைசி ஸ்லோகமா வரும். 7வது ஸ்லோகம். சர்வாபாதா பிரசமனம் த்ரைலோக்யஸ்யாகிலேஸ்வரி. சொல்லுங்க. सर्वाबाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरी विनाशनम्. एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनम्. அகிலேஸ்வரியே அப்படின்னு இந்த இடத்துல கூப்பிடுறா. முதல்ல விஸ்வேஸ்வரின்னு சொன்ன மாதிரி இங்க அகிலேஸ்வரியே அப்படின்னு சொல்றா. இந்த 3 உலகத்துல திரைலோக்கியம், திரைலோக்கியம்னா 3 உலகத்துல, எல்லா உலகத்திலும் இந்த 3 உலகத்துல இருக்க துன்பங்கள், சர்வாபாதா துன்பங்கள், சர்வவித பலவிதமான துன்பங்கள்லாம் முழுதும் அப்படியே அழிக்கப்பட வேண்டும். அந்த துன்பங்கள்லாம் போயிடலாம். ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம். உன்னால எங்களுடைய சத்ருக்கள், வைரின்னா சத்ரு, நமக்கு எதிரிகள்லாம் இருப்பா இல்லையா, அப்ப எதிரிகள்லாம் நாசம் அடையணும். விநாசனம் இதான் நாங்க கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவர்கள்லாம் வந்து தேவா ஊச்சுகுனா ப்ளூரல், உவாச்சனா சிங்குலர், ஊச்சுகுனாக்க ப்ளூரல். தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கிறான். இந்த மாதிரி வந்து எங்களுடைய துன்பங்கள்லாம் மூலவத்து போனோம், சத்ருக்கள்லாம் நாசமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்கிறான் அம்பாள் கிட்ட. அதுக்கு பதில் சொல்றா தேவி. श्रुते अन्तरे प्राप्ते 28तमे युगे वैवस्वतेऽन्तरे प्राप्ते 28तमे शुम्भो निशुम्भश्चैवान्या उत्पत्स्येस्ते महासुरौ वैवस्वते अंतरे प्राप्ते 28मे युगे। वैवस्वते अंतरे प्राप्ते 28मे शुम्भो निशुम्भश्चैवा अन्या उत्पत्स्येते महासुरौ। அம்பாள் இதுல வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறதுங்கிறது ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறான். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறது, அவ என்ன பண்ண போறா அப்படிங்கிறது முதல்லயே சொல்றா. வைவஸ்வத மன்வந்திரத்தில் 28வது யுகத்தில், 28வது யுகத்துல சும்பன் நிசும்பன் போல வேறு 2 கொடிய அசுரர்கள், மகாசுரம், 2 பெரிய மகா அசுரர்கள் உத்பஸ்தேனா தோன்ற போகிறார்கள், பிறக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நந்த கோப யசோதா கர்ப்பசம்பவ நந்த கோப கிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவ ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி நந்த கோப கிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவ நந்த கோப கிருஹே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவ ததஸ்தோ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி विन्ध्याचल निवासिनी
நந்தகோப கிருஹே, நந்தகோபன் வீட்டுல யசோதியன் கர்ப்பத்தில் ஜாத்தான தோன்றி சம்பவா, யசோதையுடைய கர்ப்பத்துல தோன்றி விந்தியாச்சல நிவாசினி, விந்தியாச்சலத்தில் வசிக்க போகும் நான் அப்போது அந்த 2 அசுரர்களையும் நாசயிஷ்யாமி, அப்போது அவர்களை நாசம் செய்வேன் அப்படின்னு சொல்றான். पुनरभ्यति रौद्रेण रूपेण पृथिवीतले पुनरप्यति रौद्रेण रूपेण पृथ्वीतले अवधीर्य हनिष्यामि वैप्रचित्तां सुधानवान् पुण्यरप्यति रौद्रेण रूपेण पृथिवीतले पुनरप्यति रौद्रेण पृथ्वीतले அவதீர்ய, தீர்யல்ல, அவதீர்ய ஹனிஷ்யாமி வைப்ரசித்தாம் சுதானவான். புனர் அப்யதி ரௌத்ரேன்னா மறுபடியும் அர்த்தம். புனர்னா மறுபடியும். பூமியில பிருத்திவி தலே, பிருத்திவினா பூமி, பூமியில ரௌத்ரேண ரூபேண மிகவும் பயங்கர வடிவுல, அவதீரன அவதாரம், அவதாரம்னா என்னது, கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம். நம்ம சொல்றோமே 10 அவதாரம் அப்படி சொல்றோமே, அவதாரம்னா சான்ஸ்கிரிட்ல அர்த்தம் என்னன்னா மேலேந்து கீழே இறங்கி வருதுன்னு அர்த்தம். அது மாதிரி அம்பாள் இறங்கி வருவாளாம். அவதீர்ய ஹனிஷ்யாமி வைப்ரசித்தாம் சுதானவான். அந்த வைப்ரசித்தர்கள்னு ஒரு குரூப் ஆஃப் அசுரர்கள், அவர்களை நாசம் செய்வேன் அப்படிங்கிறார். भक्षयन्त्याश्च तानुग्रान् वैप्रचित्तान् महासुरान् वर्षयन्त्याश्च दानुग्रान् वैप्रचित्तां महासुरान् रक्तादन्धा भविष्यन्ति धाडिमे कुसुभो ममाः भक्ष्यन्त्याश्च तानुग्रान् वैप्रचित्तान् महासुरान् रक्तादन्ता भविष्यन्ति धाडिमे कुसुमोपमाः அந்த வைப்ரசித்தருங்கிற இந்த கொடிய அசுரர்கள் அவளை நான் பட்சிக்கும் போது, சாப்பிடும் போது, பட்சியந்தாஷ்ட ரக்தாதந்த பல்லெல்லாம் சிவப்பா போயிடுமா அர்த்தத்தினால. எப்படி இருக்குமா, தாடிமி குசுமோபகாம், தாடிமின்னாக்க மாதுளம் பழம், தாடிமி பழம்னு சொல்லுவோம். மாதுளம் பழம், மாதுளம் பழம், மாதுளம் பூ போல, குசுமோன்னா பூ, மாதுளம் பூ போல அப்படியே சிவப்பா போயிடுமா பல்லெல்லாம். ரக்தா தந்தாகா, ரக்தானா சிவப்பு, தந்தானா பல்லு, டென்டல் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. தந்தானா பல்லுன்னு அர்த்தம். அடுத்தது तो मां देवदाः स्वर्गे मध्ये लोके च मानवाः तदो मां देवदा स्वर्गे मध्यलोके च मानवाः सुवन्तो व्याहरिष्यन्ति सततं रक्तदन्तिकाम् ततो मां देवताः स्वर्गे मर्त्यलोके च मानवाः तदो இல்ல தத்தோ சொல்லுங்க. தத்தோ, தத்தோ மாம் சொல்லுங்க. देवता स्वर्गे मध्यलोके च मानवाः. करेक्ट. सुवन्तो व्याहरिष्यन्ति सततं रक्तदन्तिकाम्. सुवन्तो व्याहरिष्यन्ति सततं रक्तदन्तिकाम्. ततोना அப்போன்னு அர்த்தம். அதனால் மாம் தேவதாக ஸ்வர்கே, சொர்க்க தேவதைகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், மர்த்தியலோகேச்ச மானவாக, மானவாகனா மனுஷாள்னு அர்த்தம். மர்த்தியலோகேன்னா மனுஷ உலகம்,
அதாவது இறந்து போகக்கூடிய மனிதர்கள், மத்திய லோகேச்ச மாணவாக, உலகத்துல இருக்கிற மானிடர்கள், சுவந்தோ வியாகிருஷ்யந்தி சததம் ரக்ததந்திகாம், எப்போதும் என்ன வந்து எப்படி அழைப்பான்னாக்கா ரக்ததந்திகா அப்படின்னு. ஏன்னா பல்லெல்லாம் ரத்தமா இருக்கிறதுனால, சிவப்பா இருக்கிறதுனால ரக்ததந்திகா அப்படின்னு பேரோட அழைப்பாளாம். பூயஸ்ச சதவார்ஷிக்யா மனா திருஷ்ட்யா மனம்பசி. பூயச்ச மனாம்பிருஷ்யாம்பசி முனிபிः संस्तुता भूमौ संभविष्यामयो निजा. நிஜா. பூயஸ்ச சொல்லுங்க. சதவார்ஷிக்யா மனாபிருஷ்டயா மனாபிருஷ்யா மனாம்பசி. மனாம்பசி சேர்ந்தாப்புல சொன்னா பூயஸ்ச சதவார்ஷிக்யா மனாபிருஷ்யா மனாம்பசி. மனாம்பசி இல்ல, மனம்பசி. பூயச்ச சதவார்ஷிக்யாமனம்பசி. மனம்பசி கரெக்ட். ஆமா. முனிபிஹி சம்ஸ்துதா பூமோ சம்பவிஷ்யாமயோ நிஜா. பூயஸ்சன்னா பூலோகத்துல, சதவர்ஷிக்கானா 100 வருஷங்கள் மழை பெய்யாம இருக்குமா. 100 வருஷங்கள் மழை பெய்யாம இருக்குதா. முனிபிகி சம்சுதா, அப்போ முனிவர்கள்லாம் வந்து என்ன துதிப்பா. அப்படி துதிக்கப்பட்டிருக்கும் போது பூமா, அந்த பூமியில வந்து தண்ணீர் இல்லாம அந்த வறட்டு பூமியில நான் வந்து தோன்றுவேன். யோனிஜானா நான் தோன்றுவேன் அர்த்தம். அடுத்தது ततस्तथेन नेत्राणां निरीक्षिष्यामि यन्मुनीन्. कीर्तयिष्यन्ति मनुजाः सदाक्षीमिति मां ततः. ततस्तथेन नेत्राणां निरीक्षिष्यामि यन्मुनीन्. कीर्तयिष्यन्ति मनुजाः सदाक्षीमिति मां ततः. ததகானா அப்போ, அப்போ வந்து சதேன நேத்ரானாம் 100 கண் இருக்குமா அம்பாளுக்கு. 100 கண்களால நிரீட்சாசன நான் பார்க்க போறேன். 100 கண்களால பார்க்கறதுனால கீர்த்திஷந்தி மனுஜாகா, மனுஜாகனா மனுஷர்கள். அப்ப மனுஷாலாம் என்ன சொல்லுவாள்னா, என்ன வந்து சதாக்ஷி அப்படின்னு கூப்பிடுவாளாம். சதாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்திஷா என்னை பத்தி போற்றுவார்கள். சதாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு 100 கண்கள் உடையவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது अतो अहमखिलं लोके लोकम् आत्मदेह समुद्भवैः. परिशिष्यामि सुराः शाखैरा दृष्टेः प्राणधारकैः. शाखैरावृष्टैः प्राणधारकैः. तो अகம் அகிலம் சொல்லுங்க. லோகமாத்ம தேக சமுத்பவைः. சேர்ந்தாப்புல சொல்லணும். தத்தோ அகம் அகிலம் லோகம் ஆத்ம தேக சமுத்பவைः. ஹரிஷ்யாமி பால ஹரிஷ்யாமி சுராஹ சாகரைரா விருஷ்டே பிராணதாரகைः. தத்தோ அகம் அகிலம் முதல்ல வந்து தேவர்கள் பத்தி சொல்றா. தத்தோ அகம் அகிலம் அப்படின்னா அப்போது நான் உலகத்துல மழை பெய்யற வரைக்கும்
சாக்கரை விஷ்டைகி மழை பெய்யுற வரைக்கும் என்ன பண்ண போறேன்? சாக்கரைகா, சாக்கர்னா வந்து பிளான்ட், ஹெர்பல் பிளான்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய மருந்துகள், உயிரை காப்பாத்துற மருந்துகள். அந்த பிராணதாரகைனா உயிரை காப்பாத்துறது. நம்ம இப்ப ஹெர்பல் மெடிசன் தானே ஜாஸ்தி இடத்துல இருக்கு. அந்த ஹெர்பல் மெடிசனை வந்து நான் அந்த மழை பெய்வதற்கும் உயிரை காப்பாத்துற மருந்துகளை என்னோட உடல்ல இருந்தே தத்ரே வதிஷ்யாமி பரிஷ்யாமி சுராகா சாகரைகி விஷ்டைகி ஆத்மதேக சமுத்பவைகி, என்னுடைய சொந்த உடம்புல இருந்து அந்த மாதிரி மருந்துகளை, ஹெர்பல் மெடிசனை நான் வந்து தோற்றுவித்து உலகத்தை ரட்சிப்பேன். பிராணதாரகைகி, உலகத்தை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றான். शाकम्भरीति विख्यातिं तथा यास्याम्यहं भुवि शाकम्भरीति विख्यातिं तदा यास्याम्यहं भुवि तत्रैव शवदिष्यामि दुर्गमाख्यां महासुरम् तत्रैव महासुरम् शाकम्भरीति विख्यातिं तदा यास्याम्यहं भुवि शाकम्भरीति विख्यातिं तदा यास्याम्यहं भुवि तत्रैव च वदिष्यामि दुर्गमाख्यं महासुरम् तत्रैव वदिष्यामि दुर्गमाख्यं அப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? ததா சாக்கம்பரி அப்படின்னு சொல்லுவாளாம். சாக்கம்பரி இதி, ஏன்னா அம்பாள் உடம்புல இருந்து வந்து அந்த செடி கொடிகள் எல்லாம் வந்து அதுல இருந்து இருக்கக்கூடிய மருந்துகளை தோற்றுவிக்கிறதுனால அம்பாளுக்கு வந்து சாக்கம்பரி அப்படின்னு சொல்லிட்டு விக்கியாதினா பிரசித்தி அடைவேன்னு அர்த்தம். பிரசித்தியா சாக்கம்பரின்னு சொல்ல போறா எல்லாரும். தத்ரைவ அப்படின்னா அதே காலத்துல துர்கமன் ஒரு அசுரன், துர்கமாக்கியம் துர்கமாஸ்யம் மகாசுரம், துர்கமன் ஒரு மகா அசுரனையும் நான் வந்து அப்போ வதைக்க போகிறேன், வதிஷ்யாமி வதைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றான். दुर्गा देवी इति विख्यातं तन्मे नाम भविष्यति देवीति विख्यातं तन्मे नाम भविष्यति पुनश्चाहं यथा भीमं रूपं कृत्वा हिमाचले पुनश्चाहं यथा भीमं रूपं कृत्वा हिमाचले दुर्गा देवी इति विख्यातं तन्मे नाम भविष्यति तन्मे नाम भविष्यति पुनश्चाहं यथा भीमं रूपं कृत्वा हिमाचले துர்கா தேவி இதி விக்யாத்தம். அப்போ வந்து எனக்கு துர்கா தேவி அப்படின்னு பேர் வரும். அந்த பேரால எனக்கு வந்து பெரிய புகழ் ஏற்படும். விக்யாதம்னா கியாதி ஏற்படும். புனஸ்சாகம், அப்புறம் மீண்டும் ஹிமாச்சலே, இமயமலையில முனிவர்கள் எல்லாம் பின்னால வரும். அவளெல்லாம் காப்பாத்துறதுக்கு பீமம் ரூபம்னா பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்வேன். அடுத்தது रक्षयिष्यामि मुनीनां त्रणकारणात् रक्षामि मुनीनां त्राणकारणात् तथा मां मुनयः सर्वे स्तोष्यन्त्यानं ब्रह्मोऽध्ययः तदा मां सर्वे स्तोषयन्त्याः रक्षांसि भक्षयिष्यामि मुनीनां त्राणकारणात् रक्षामि भक्षयिष्यामि मुनीनां त्राणकारणात् तदा मां मुनयः सर्वे तोष्यन्त्यानमम् अम्ब्रमूर्तयः तदा मां मुनयः सर्वे स्तोषयन्त्यानं मूर्तयः எதுக்கு இந்த பயங்கர ரூபத்தை எடுத்துக்கணும்னா, ராட்சசர் எல்லாம் எப்போது அழிப்பனோ அப்போ முனிவர்கள் திராணக்காரனா அவளை வந்து நான் காப்பாத்துற காரணத்தினால ததாமாம் முனேகா சர்வே தோஷன்டா நாம்ர பூர்த்தையா, என்னுடைய இந்த முனிவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன துதிக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம்.
भीमादेवीति विख्यातं तन्मे नाम भविष्यति यथा ऋणक्यस्त्रैलोक्ये महापातां करिष्यति भीमा देवीति विख्यातं तन्मे नाम भविष्यति यदा ऋणाख्य त्रैलोक्ये महाबाधां करिष्यति यदा ऋणाख्यस् त्रैलोक्ये அப்படி வரணும். அந்த முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, यदा ऋणाख्य त्रैलोक्ये महाबाधां करिष्यति. தெரிஞ்சுதா? அந்த சமயம் அப்படின்னு அர்த்தம். பீமா தேவி தி அப்படிங்கிற ஒரு பேரு அந்த மாதிரி, ஏன்னா பீம ரூபத்துல இருக்கிறான், அதனால பீமா தேவி இதி விக்யாதம். பீமா தேவி என்ற ஒரு கியாதி பெயர் அம்பாளுக்கு தனக்கு ஏற்படும். தன்மே நாம பவிஷ்யத்தை, என்னுடைய பேர் அந்த மாதிரி பீமா தேவின்னு வந்துடும். அப்போது அருணன் யதா அருண, அது சேர்ந்தாம பிடிக்கிற யதா அருணான்னு வரும். அப்போது அருணன் என்ற ஒரு அசுரன் மகாபாதாம் கரிஷ்யதி, மூவுலகத்திற்கும் கொடுமை விளைவிப்பான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது तदाहं भ्रामरं रूपं कृत्वा असंख्येय षट्पथम् तदाहं भ्रामरं रूपं कृत्वा त्रैलोक्यस्य हितार्थाय वदिष्यामि महासुरम् तदाहं भ्रामरं रूपा कृत्वा असंख्येष षट्पदम् त्रैलोक्यस्य हितार्थाय वदिष्यामि महासुरम् ததாகம்னா அப்போது, நான், அகம், தத் அகம் அர்த்தம். நான் அப்போ, பிராமரம் ரூபனம், பிராமரம்னாக்க வண்டு. இங்க ஸ்ரீசைலத்துல யாரா போயிருக்கா, அந்த அம்பாளுக்கு பேரு பிரமராம்பிகைன்னு. பிரமராம்பிகா வண்டு ரூபத்தில் இருக்கானா. ஏன்னா ஈஸ்வரனுக்கு பேரு மல்லிகார்ஜுனன்னு பேரு, மல்லிகை புஷ்பம் மல்லிகார்ஜுனன்னு பேரு. அந்த மல்லிகா இருக்கிறதுனால வண்டு மாதிரி சுத்திட்டு இருப்பாளாம் அம்பாள், அதனால பிரமராம்பிகான்னு பேரு. இங்க சிகாகோல அரோரா கோயில்ல இருக்கிறதா ஸ்ரீசைலத்துக்கு அதே மாதிரி மல்லிகார்ஜுனன் பிரமராம்பிகை. அது மாதிரி பிராமணம்ங்கிறது வண்டு. அந்த வண்டு ரூபத்துல நான் ஷட்பதம்னா 6 கால், வண்டுக்கு 6 கால் இருக்கு. அந்த 6 கால் கூட கூட்டமா திரைலோக்கிய ஹிதார்த்தாய, மூவலதற்கும் நன்மை பண்றதுக்காக வதிஷ்யாமி மகாசுரம், அந்த வசுரனை, அந்த கொடியாசுரன் வதைப்பேன் அப்படின்னு சொல்றான். भविष्यति तथा तथावधीर्याहं करिष्यामि हरिसंशयम् ब्राह्मरीति च मां लोकाः तदा तुष्यन्ति सर्वतः इत्थं यदा यदा बाधा दानवोत्था भविष्यति அப்போ ஜனங்கள்லாம் லோகாஸ்ததா, லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தோஷ்யந்தி, என்ன ஸ்துதிக்க போகிறார்கள் எல்லாரும். சர்வதா என்னன்னு பிராமரி அப்படின்னு பேரு, பிராமரி இதி. அப்போது ஜனங்கள்லாம் என்ன பிராமரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்து எனக்கு என்ன துதிக்க போகிறார்கள். இத்தம் யதா யதா பாதா, எப்போதெல்லாம்
தானவர்களின் கொடுமை. தானவர்கள் முதல்ல சொல்லிருக்கேன், தானவர்னா யாருன்னு. எப்போதெல்லாம் தானவர்கள் எழுச்சியால துன்பங்கள்லாம் ஏற்படுமோ, ததா ததா அப்போது அப்போது அப்போ எப்போல்லாம் அந்த கொடுமை இருந்தோ அப்போ நான் அவதாரம் பண்ணி அவர்களை நாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறான் அம்பாள். ததா ததா பதி அகம் கரிஷ்யாம் ஹரிசம்சயம், உங்களை எல்லாரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் ஒரு பிராமிஸ் பண்றான். நமக்கு அதனால ஒன்றும் கஷ்டம் இருக்காது, நான் லோகத்தை பாதுகாப்பேன் எப்பப்பெல்லாம். இது கீதையிலயும் பகவான் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு யுகத்திலையும் எப்போ அதர்மம் ஓங்குறதோ அப்ப நான் அவதாரம் பண்ணி அந்த அதர்மத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அம்பாளும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். ஒரே நீங்க தேவி மகாத்மியம் புஸ்தகத்துல பார்த்தேன்னா அதுல போட்டிருப்பா, அம்பாளும் கிருஷ்ணனுக்கு ஒண்ணு. நாராயணின்னு சொல்றோம் இல்லையா பேரு, விஷ்ணு துர்கா அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு எல்லாம் போட்டோ அமைச்சேன், மகாராஜபுரத்து துர்கைக்கு விஷ்ணு அவதாரம் மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கா. விஷ்ணுவும் அம்பாளும் ஒண்ணும் ஒரே. அந்த மாதிரி இங்க பல பேர்கள் அம்பாள் சொல்லிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு, இந்த உச்சரிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கணும். தமிழ்ல படிச்சல்னா உங்களுக்கு சரியா வராது. இப்போ யதா யதாங்கிறது தான்னு போடுவா தமிழ்ல, அதுல படிக்கிறதே யதா யதா அப்படின்னு சொல்லுவா, தப்பு. அத சான்ஸ்கிரிட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை அந்த உச்சரிப்பு கரெக்டா இருந்தாதான் அது எஃபெக்ட் இருக்கும். இதுல இருக்கிறது எல்லாமே மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் உச்சரிப்பு சரியா இருந்தாதான் அதோட எஃபெக்ட் சரியா இருக்கும். அது தப்பா படிச்சாக்கா எஃபெக்டும் தப்பா இருக்கும். அதனாலதான் நான் இந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் உங்களுக்கு, கரெக்டா பண்ணணும். இது அவசியம் நீங்க படிக்கிறதே ஒரு ஞாபகம் வச்சுட்டு படிங்க. இத இந்த அவதாரங்கள்லாம் அம்பாள் சொல்லிருக்கிறது எல்லாமே ஒரு ரூபத்துல இருக்கு. ஒரு ரூபத்திலயும் ஒரு காரியம் பண்றாவ. ஒரே அம்பாள் தான் பல ரூபங்கள். நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, குணத்தையோ இல்ல செய்கையினாலேயோ இல்ல ஒரு எந்த கியாதினாலோ அந்த பேர் ஏற்படுறது அவளுக்கு. அந்த மாதிரி அம்பாள் பண்ற தொழில இருந்து நிறைய பேர் இருக்கு. இன்னைக்கு பார்த்தாலே நீங்க பீமா தேவின்னு சொல்றா, பிராமரித்திங்கிறா, சாகம்பரிங்கிறா, அதெல்லாம் ஒரு காரியம் பண்ணது அதெல்லாம் பேரா வந்துருது. அதான் இந்த இதுல உங்களுக்கு இந்த 11வது சாப்டர்ல அம்பாளுடைய இதுல இப்ப நாங்க இதுல ரொம்ப அழகா முடிச்சிருக்கோம். இது தேவி மகாத்மே தேவ்யா புராணே சாவர்ணிகே தேவி மகாத்மே தேவ் ஏவமாஹிதः சாங்காயை சாயுதாயை சக்திகாயை சபரிவாராயை வாஹனாயை லக்ஷ்மீ பீஜாதிஷ்டாயை கருடவாயை நாராயணி மகாபூதி இதான் ஆகுதி இன்னைக்கு அம்பாளுக்கு. அவளுடைய அனுகிரகத்திலையும் நமக்கு இந்த துர்கா சப்தசதி 11 சாப்டர் முடிச்சு கொடுக்கறதுல அவளுடைய அனுகிரகம் கூட தான் பண்ணிருக்கோம். நாம அது இல்லாம நம்மளால முடியவே முடியாது. 630 ஸ்லோகம் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். இன்னும் பாக்கி 70 ஸ்லோகம் தான் இருக்கு. அடுத்த சாப்டர் 12 அது பலஸ்ருதி. எப்போதுமே ஒரு பெரிய ஸ்தோத்திரம் இருந்ததுன்னா பின்னால அதை படிச்சா நமக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கறது பலஸ்ருத்தின்னு சொல்லுவா. அந்த பலஸ்ருதி வரும். அது நான் எவ்வளவு 41 ஸ்லோகம் அது ஒரே நாள்ல முடிக்கலாம். கடைசி சாப்டர் 13வது சாப்டர் அது ஒரு நாள்ல முடிச்சுடலாம். அது வரப்பிரதானம்னு சொல்லுவா. முதல்ல கேட்டு இருந்தா இல்லையா 2 பேரு, யாரு அந்த ராஜாவும் வைசியனும் 2 பேர் தானே கேட்டா. அவ 2 பேருக்கும் வரம் கொடுக்குறா அம்பாள். நீங்க கேட்டது என்னவோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறா. அதுக்கு பேரு வரப்பிரதானம்னு பேரு. அதுதான் கடைசி சாப்டர். சோ நமக்கு இன்னும் 2 நாள்ல அதை அம்பாள் அனுகிரகத்துல அவளுடைய அருள்ல நாம அதை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா. சோ அடுத்த கிளாஸ் என்னுடைய செவ்வாய்க்கிழமை, உங்களுடைய புதன்கிழமை, கடைசியா அடுத்த வெள்ளிக்கிழமை என்னோடது, உங்களோட சனிக்கிழமை.
அதோட இந்த துர்கா சப்ததிய ஒரு விதமா நல்லபடியா முடிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இதோட ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்